பொலனறுவை பழைய பொலனறுவை நகரமும் அதே போன்றுதான். அங்கேயும் நிறைய விதமான பொலனறுவைகள்ல பாருங்க சில விகாரைகளை கட்டியிருக்காங்க. இப்ப பாருங்க சீகிரியா அந்த காசியப்ப மன்னனாலதான் இந்த சீகிரியா உருவானது. இப்ப பாருங்க தம்புள்ளை ராஜகார விகாரை. தம்புள்ள ராஜகார விகாரை தம்புள்ளையில இருக்குது. அது ஏன் அந்த மரபுரிமை ஏற்றாங்க அப்படி என்றால் அது ஒரு பெரிய கல்லுக்கிண்ட அடியில இருக்குது. அதனால தான் அதை சொன்னாங்க, ஒரு மரபுரிமையை அவங்க எடுத்திருக்காங்க. சரி, இப்ப காளிக்கோட்டையில போத்திக்கையர் ஒல்லாந்தர் தான் இந்த காளிக்கோட்டைய கண்டாங்க. அந்த காளிக்கோட்டைக்குள்ள அவங்க யூஸ் பண்ண சில பொருட்களும் அங்க இருக்குது. இப்ப பாருங்க தலதா மாளிகையில இருக்குது புத்தரின் தாதோண்டு இருக்குது. அததான் அங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் மரபுரிமைன்னு நாங்க சொல்லுவோம். இப்ப பாப்போம், நாங்க இன்னைக்கு படிக்க போறது இலங்கையின் அமைந்துள்ள உலக மரபுரிமையில நாங்க இன்னைக்கு பார்க்க போறது பழைய அனுராதபுர நகரம். அந்த பழைய அனுராதபுர நகரம் இலங்கையின் பிரதான தலைநகரமாக இருந்தது அந்த அனுராதபுரம். அந்த அனுராதபுரத்துல ஸ்ரீ மகாபோதி ருவன்வெளிசாய லோவாபாய அபயகிரி என்று நிறைய விதமான விகாரைகள் கட்டியிருக்குது. அங்க யானைக்காக பொய்கையும் கட்டியிருக்காங்க. யானை பொய்கை இசுருமுனிய என்பவற்றுடன் நிறைய விதமான சிலைகளும் உருவாக்கி பூங்காக்களும் அங்க இருக்குது. சரியா, இந்த அனுராதபுர பழைய நகரத்துல நிறைய விதமான விகாரைகள் இருக்குது. அதுல சில பார்க்கறது ஸ்ரீ மகாபோதி ருவன்வெளிசாய லோமகாபாய அபயகிரி. இப்ப நாங்க குளங்களை பார்த்தோம்னால் குட்டக பொய்கை, யானை பொய்கை. இப்ப சிலைகளை பார்த்தோம்னா இசுருமுனிய என்கிறதும் அனுராதபுரத்துல தான் இருக்குது. அங்க நிறைய பூங்காக்கள். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு உயன பூங்கா எங்க இருக்குது? உயன பூங்காவும் அனுராதபுரத்துல தான் மாணவர்கள் இருக்குது. நாங்க இன்னைக்கு படிச்ச பாடம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.